ஹலோ கைஸ், நான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கேன்னா செவ்வாழைப்பழம் அப்புறம் ஒரு ஆம்லா. இது வந்து நம்ம ஒர்க் அவுட் முன்னாடி நம்ம இதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஆம்லா பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஹேர் லாஸ் அப்புறம் நல்ல பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. இது உங்களுக்கு மார்னிங் ஜிம்முக்கு போகிற மாதிரி கம்பல்சரி ஒன்று சாப்பிட்டிங்கன்னா இல்லை ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டெய்லி இதை ட்ரை பண்ணுறேன். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். திஸ் வாஸ் ஸோ குட் ஃபார் யுவர் மார்னிங் ரொட்டீன். ஜிம்மெட் கால் பண்ணேன். அவன் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலை. அதனால் நம்ம இன்றைக்கி ஜிம் போக போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே மாடியில் போயிட்டு செஸ்ட் புஷ்அப்ஸ் ஒரு 10x3, டைமண்ட் புஷ்அப்ஸ் 5x3. இன்றைக்கி இதுதான் பண்ண போகிறோம். இன்றைக்கி பெருசாக நம்ம ஹை லெவல் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல. இன்றைக்கி மீடியமாக பண்ணலாம். நான் வாங்க நம்ம மேலே போய் நம்ம வீடியோ எடுப்போம். அவ்வளோதான், நம்ம மொட்டை மாடி கிளம்பிட்டோம். இப்போ மேலே போயிட்டு நம்ம வீடியோஸ் எடுக்கலாம். இதுதான் என்னோடய ரூம். இதுதான் வியூ. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வியூ தான். ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். மேலே போய் காட்டுறவங்களுக்கு மாடி வந்துட்டேன். உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஏர்டெல் டவர்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல. நான் இங்கே வந்து ஒரு 4 மாதம் ஆச்சு. ஆனால் ஏர்டெல் டவர் மாதிரியும் தெரியல எனக்கு. நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக தான் கிடச்சிட்ருக்கு. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எங்கள் சன்செட் பார்ப்போமா? காய்ஸ், நீங்கள் பேச்சு மொட்டை மாடியில் வந்து இந்த மாதிரி சன்செட்டை பார்த்துருக்கீங்களா? வாய் வேறு வளருது. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சன்செட் வந்து நீங்கள் மார்னிங் டைமில் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து யாரும் பார்க்குறதில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா, எனக்கு இது யாரையும் தப்பாக சொல்லலை. என்னென்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா 8 மணி 8:30 தான் எல்லாம் எந்திரிச்சிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மார்னிங் சன்செட் பார்த்திங்கன்னா ஒரு 7க்கு ஒரு ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அது ஒரு தனி ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி 5 புஷ்அப்ஸில் வந்து 10x3 எடுக்கலாம். டைமண்ட் புஷ்அப்ஸில் 5x3 எடுக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான் மார்னிங் ரொட்டீன் ஒர்க் அவுட். அவ்வளோதான் காய்ச்சி. நம்ம இந்த இடத்துல தான் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் கை இருக்குல்ல, இதில் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிங்க. உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்புறம் உங்கள் பேக் இதுவும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். காய்ஸ், அடுத்து நம்ம டைமண்ட் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் கை பார்த்தீங்கன்னா இந்த இதில் வச்சுக்கணும். இந்த மாதிரி வீஸ் ட்ரெயின் ஒர்க்ஷாப்பில் வச்சுட்டு கை அப்படியே இங்கே ஃப்ளாட் வாங்கி வச்சுட்டு இப்படி தான் பண்ணணும் நீங்கள். காய்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி நான் மார்னிங் ஒர்க் அவுட் முடிஞ்சுது. இன்றைக்கி அவ்வளோதான். லைட்டாக மட்டும் பண்ணியாச்சு. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஜிம் போயிட்டுருக்கேன் நான். இன்றைக்கி அதான் சொல்லலை, உங்கள்கிட்ட கீழே கூட சொல்லியிருந்தேன்ல. ஃப்ரெண்டு இன்றைக்கி கால் பண்ணேன், அவன் எடுக்கலை. அதனால் அவனை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் இங்கே ஒர்க் அவுட் போட்டாச்சு. நம்ம டெய்லி நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்ட் காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும்.
நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு நம்ம 100% ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக குறையாது, ஒரு 50% குறையும். அதனால் நம்மளோட டே டு டே ஒர்க்கில் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அதான் ஒர்க் அவுட்டில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் நம்ம ஹெல்த் கண்டிஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும் உடம்பு இன்னும். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நான் வீடியோ முடிஞ்சுது. மறுபடியும் அந்த வீடியோவில் சந்திப்போம். Until then, this is Vinayak. Bye.